வாசிப்பூர் கிராமத்துக்கு போற ரோட்ல ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் காட்டுக்கிட்ட இருக்கு. இப்ப இந்த ரோட்டை பேய் ரோடுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தான் ஓப்பனா இருக்கும். காலேஜ்ல இருந்து ஒரு குரூப் காட்டுக்கு வைல்டு போட்டோகிராஃபிக்காக பைக்ல வந்திருக்காங்க. அதுல விகாசும் ஸ்வாதியும் வழி தெரியாம தடுமாறிட்டாங்க. நம்ம கூட வந்த மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க காணோம்? ஓ ஸ்வாதி, பொண்ணுங்க நீங்களும் இருக்கீங்களே, ஏன் இப்படி பயப்படுறீங்க? பிகாஸ் நாம இப்ப காட்டுல இருக்கோம், மறந்துடாத. அதுவும் பைக்ல இருக்கோம். காட்டு மிருகம் ஏதாவது வந்துருச்சுன்னா? மிருகங்களை பத்தி தெரியாது, ஆனா நீ என்ன பேசியே கொன்னுடுவ போல இருக்கு. ஸ்வாதி ஏதோ சொல்ல வர அதுக்கு முன்னாடியே விகாஸோட பைக்கு பேலன்ஸ் இல்லாம போயிடுச்சு. அது நேரா போய் ஒரு மரத்துல மோதிடுச்சு. 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்க தலையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. விகாஸும் ஸ்வாதியும் அங்க எதிர்க்க ஒரு ஹாஸ்பிட்டல் போர்டை பார்த்தாங்க. விகாஸ் ஸ்வாதியை தூக்கிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான். விகாஸ் பயந்துகிட்டே ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் பார்த்தான். அந்த சமயம் ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கிட்ட நின்று டாக்டர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. டாக்டர் சார், சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு மயக்கமாயிட்டா டாக்டர். பயப்படாதீங்க, இப்ப எல்லாம் சரியாயிடும். டாக்டர் விகாஸையும் ஸ்வாதியும் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணாரு. விகாஸ்க்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. ஆனா ஸ்வாதி மயக்கத்துல இருந்ததுனால அவளால பாவம் எதுவும் பேச முடியல. டாக்டர் நர்ஸுக்கு கையால சைகை காட்டினாரு. அப்புறம் அவ கையில ரத்த கரையோட கத்தியும் அப்புறம் மாமிச துண்டுங்களையும் அவ எடுத்துட்டு வந்தா. டாக்டர் சார், அது நீ பயப்படாதப்பா, கண்ணை மூடி நிம்மதியா தூங்கு. விகாஸோட முகத்துல ரத்தத்தோட சேர்ந்து வேர்வையும் கொட்டுச்சு. டாக்டரும் நர்ஸும் 2 பேருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. விகாஸும் ஸ்வாதியும் மயக்கம் அடைஞ்சு அப்படியே தூங்கிட்டாங்க. சில மணி நேரம் கழிச்சு ஸ்வாதி திடீர்னு கண் முழிச்சா. இந்த கெட்ட வாடை எங்க இருந்து வருது? நான் எங்க இருக்கேன்? ஸ்வாதி கண்ணை திறந்து பார்த்ததுமே அவ பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டா. ஸ்வாதி, இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரூம். இதுக்குள்ள நாம எப்படி வந்தோம்? ஸ்வாதியும் விகாஸும் பார்த்த போது அவங்க 2 பேரும் போஸ்ட்மார்ட்டம் அறையில பெட்ல இருந்தாங்க. ஸ்வாதி லைட் ஆன் பண்ணா. விகாஸும் ஸ்வாதியும் வெளியே ஓடுறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அந்த கதவு மூடிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த டாக்டர் பேயா மாறிட்டாரு. ஒரே நேரத்துல நிறைய பேய்ங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் அறைக்கு வந்துடுச்சுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. எங்களை போக விடுங்க. பேய்ங்கெல்லாம் ஒன்னா சத்தம் போட்டு சிரிச்சுதுங்க. அப்புறம் விகாஸையும் ஸ்வாதியும் ஃபுட்பால் மாதிரி ஆக்கி விளையாடுச்சுங்க. அந்த பேய்ங்க விகாஸ் ஸ்வாதியோட கண்களை பறிச்சிருச்சுங்க. அதனால அவங்க 2 பேரும் ரொம்ப கொடூரமா இறந்துட்டாங்க. மறுநாள் காலையில எல்லா ஸ்டாஃப் டாக்டர்ஸும் வந்து பார்த்தாங்க. ரிசப்ஷன்ல 2 டெட் பாடி இருந்தது. இதை பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு லேடி டாக்டர் கரிஷ்மா வெளியில ஓடிட்டாங்க. இன்னொரு டாக்டர் சிவம் அவங்க பின்னாடியே ஓடினாரு. கரிஷ்மா, நீ பயப்படாத. இந்த பிணங்கள் எல்லாத்தையும் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். நீ இங்க புதுசா வந்திருக்க, அதனாலதான் உனக்கு இங்க எதுவும் புரியல. ஆனா இங்க இது மாதிரி ஏன் நடக்குது? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. இங்க ஒரு மோசமான சம்பவம் நடந்தது. அப்படி என்ன நடந்தது? இங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அப்புறமா அது அரசாங்க ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட 3 முதலாளிகளையும் பேய்கள் கொன்னுடுச்சு. அப்படி என்ன அவங்களுக்குள்ள பகை இருந்தது? அப்புறம் இந்த பேய் எப்படி? ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் ஹாஸ்பிட்டல் காட்டுல இருக்கிறதுனால அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ராத்திரியில இந்த பக்கம் வண்டியில வர்றவங்கள அவங்களே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்கள அவங்களே ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் அறையில கிட்னி ஹார்ட்டும் எடுத்துட்டு அவங்கள கொன்னுடுவாங்க. அட கடவுளே, இவ்வளவு மோசமான செயலா? ஆமா, அதோட நிறுத்தல. அதுக்கப்புறமா அவங்களுடைய எல்லைய ஒரு நாள் மீறிட்டாங்க. ஒரு பஸ் மொத்தத்தையும் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. எல்லார்கிட்டயும் இந்த மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலே போஸ்ட்மார்ட்டம் அறையா மாறிடுச்சு. இது எப்படி நடந்துச்சு? எப்பவும் அந்த டாக்டர் அவனுடைய வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ராத்திரி காட்டு வழியா ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்துச்சு. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க, இது பாதுகாப்பான இடம் கிடையாது. வேற வழி இல்லாம தான் நாம இந்த வழியா வந்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், சரியா? எங்களை பயமுறுத்தாதீங்க, எங்களுக்கு எதுவும் ஆகாது. பாடுங்க பாடுங்க, எல்லாரும் சத்தம் போட்டு பாடுங்க. எல்லா பயணிகளும் கண்டக்டர் சொன்னதை கேட்கவே இல்லை. அப்பதான் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி ஒரு ட்ரக் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். அதில் உட்காந்துருந்த பயணிகள்லாம் ரொம்ப மோசமாக அடிபட்டுட்டாங்க. அப்புறம் பின்னாடி இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் பேயா மாறிட்டாங்க. முதல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த டாக்டர்ஸை கொண்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் அந்த பேய்ங்க கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலையா? இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. நிறைய அப்பாவி மக்கள் இங்க செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னிலேருந்து இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் பேய்களோட ராஜ்யம் நடக்குது. அப்பாவிங்களோட உயிர் பலியாயிட்டு இருக்கு.
இப்போ ராத்திரி 8 மணி இருக்கும். ராஜன் யாதவ் தன்னோட பங்களாவுக்கு வெளியில நடந்துகிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு நிழலை பார்த்தாரு. அங்க யார் இருக்கா? ஆனா அங்கிருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அங்க யார் இருக்காங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இப்படி சொல்லிட்டு ராஜன் ரொம்ப வேகமா அந்த மரத்துக்கிட்ட நடந்து போனாரு. ஆனா எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு அவர் அப்படியே வாய் அடைச்சு போய் நின்னுட்டாரு. அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒரு அழகான பொண்ணு ராஜனை ஒரு வித்தியாசமான பார்வையில பார்த்துக்கிட்டு இருந்தா. நீங்க என்னோட நர்ஸ் ஆச்சு. நீங்க இந்த நேரத்தில் கார்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இப்போ நான் முழுசா குணமாயிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களோட எல்லா பேமெண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஒரு நர்ஸ் தான் பேஷண்ட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பா. பொண்டாட்டி புருஷனை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாளோ அந்த மாதிரி. அப்படி நான் உங்க மனைவி கிட்ட சொல்லியிருந்தா, அதாவது நீங்க என்ன எந்த பார்வையில பாத்தீங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க மனைவி உங்களை என்ன பண்ணுவான்னு? புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா நீங்க என்ன மிரட்ட பாக்குறீங்களா? இங்க பாருங்க, என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. இல்ல, நான் உங்களை மிரட்டலாம் இல்ல. அதுக்கு பதிலா நான் அதெல்லாம் செய்ய சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கறேன். எதெல்லாம் நீங்க செய்யணும்னு உங்க எண்ணத்துல நினைச்சீங்களோ அத. நீங்க என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றீங்களே. அதாவது நான் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தாலும் இப்படி ஆசைப்படவே மாட்டேன். ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்கு? உங்க முகத்தை பார்த்தா ஏற்கனவே பார்த்து பழகுன மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு யாரோ ஞாபகம் வராங்க. ராஜன் அந்த நர்ஸை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா ராஜன் உல்லாசமா ஆனந்தமா இருக்க நினைக்கிற ஆளு. ராஜன் அந்த நர்ஸ் கிட்ட நெருங்கி போகத்தான் இருந்தாரு. அப்ப அந்த நர்ஸோட உடம்பும் முகமும் பாதி எரிஞ்சு போன ஒரு பிணமா மாறிடுச்சு. அவ முகத்துல இருந்த எலும்பும் மாமிசங்களும் தொங்கிக்கிட்டு இருந்தது. அவளுடைய கண்கள் மஞ்சளா மாறிடுச்சு. அப்புறம் ராஜன் ரொம்ப மோசமா கத்த ஆரம்பிச்சாரு. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என் உடம்புல தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாத்துங்க. அந்த நர்ஸ் ராஜனை பார்த்து பயங்கரமான சத்தத்துல சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டா. இந்த சம்பவம் நடந்து 1 மாசத்துக்கு அப்புறம் திஷா ரொம்ப வேகமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ எப்படி உணர ஆரம்பிச்சானா, அதாவது அவளுக்கு பின்னாடி யாரோ வரா மாதிரி. யாரது? அவளுக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருந்தா. யார் நீ? இவ்வளவு நேரமா என்ன பின்தொடர்ந்து வந்தது நீதானா? இல்லையே, நான் இப்பதானே உன் முன்னாடியே வந்தேன். ஆனா கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல யாருமே கிடையாதே. நான் பார்த்தேன், நீ ரொம்பவே பயந்து போய் இருந்த. ஒருவேளை அதனால என்னவோ நீ என்ன கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அது சரி, இந்த ராத்திரில நீ எதுக்காக தனியா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க? ஓ மேடம், உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. வர வழியில திடீர்னு என்னோட கார் நின்று போச்சு. அப்புறம் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இங்க தான் பக்கத்துல என் வீடு இருக்கு. இப்படி சொல்லிட்டு திஷா ரொம்ப வேகமா நடந்து தன்னோட வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததுமே அவளோட அம்மா அர்ச்சனா திஷா கிட்ட சொன்னா, நான் எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. சரி, வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? உனக்கு தான் தெரியும்ல, உங்க அப்பாவுக்கு அந்த மெடிசனை கொடுக்கற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு ஓய்வு கிடைக்காது. அம்மா, என்ன கொஞ்சம் மூச்சு விட தான் விடுங்களேன். வர வழியில கார் திடீர்னு நின்று போச்சு. நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் தெரியுமா? வந்து சேர்றதுக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. போய் சீக்கிரமா உங்க அப்பாவுக்கு இந்த மருந்தை கொடு. அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு திஷா அவங்க அப்பாவோட ரூமுக்கு போயிட்டா. அவளோட அப்பா ராகேஷ் யாதவ் அநேகமா அவளுக்கு தான் காத்துட்டு இருந்தார் போல இருக்கு. நிஷா, வந்துட்டியாம்மா? கொடு, சீக்கிரமா அந்த மருந்து பாட்டிலை என்கிட்ட கொடு. திஷா அந்த மருந்து பாட்டிலை அவங்க அப்பா கையில கொடுத்தா. நீ போய் படுத்துக்கோமா. ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. திஷா பால்கனில நின்று ஏதோ ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்தா. அப்ப அவ பார்த்த போது அதே அழகான பொண்ணு அவ வீட்டு வாசலுக்கு வந்தா. திஷா வெளியில வந்தா. நீ எப்படி இங்க வந்த? நீ அந்த பொண்ணு தானே? சில மணி நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒன்று பார்த்தனே. அப்பதான் திஷாவோட அம்மா அர்ச்சனாவும் வெளியே வந்தாங்க. ஆமா, உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா? ஆமாம்மா, சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை ரோட்ல பார்த்தேன். யாருமா நீ? என்னோட பேரு திவ்யா. எனக்கு ஒரு வேலை கிடையாது. இந்த நகரத்துல எனக்குன்னு யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நான் ஒரு நர்ஸா இருந்தேன். என் புருஷன் என்ன டைவர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. உங்க வீட்டில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குங்களா? ப்ளீஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க.
ரொம்ப நாளா சாப்பிடாம பட்னியா வேற இருக்கேன். திவ்யா சொன்னதை கேட்டதும் அர்ச்சனா மனசு இலகி போச்சு. அவ திவ்யாவை கூட்டிக்கிட்டு தான் புருஷனோட அறைக்கு போனா. ராகேஷ் அந்த சமயம் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்கும் ஒரு நர்ஸ் தேவையா இருந்தது. இப்பவே நீ உன்னோட டியூட்டியை பண்ண ஆரம்பிச்சிடு. இந்த அறையில தேவையான மெடிசன்ஸ் அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் இருக்கு. ஆனா ஞாபகம் வச்சுக்க, எங்க வீட்ல ஒவ்வொரு ரூம்லயும் 2 சிசிடிவி இருக்கு. ஏதாவது ஏடாகூடம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, போலீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. என்னம்மா நீங்க இவளை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இவளை எப்படி நீங்க நர்ஸா வச்சுப்பீங்க? திஷா, அவளோட முகத்தை பாரு. முகத்தை பார்த்தாலே எவ்வளவு அப்பாவி பொண்ணு மாதிரி இருக்கா. அப்புறம் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் என்னால ராத்திரியில ரொம்ப நேரம் முழிக்க முடியல. இப்படி சொல்லிட்டு அர்ச்சனா தூங்க போயிட்டா. அப்புறம் திஷாவும் அவளோட ரூமை நோக்கி போயிட்டா. விசித்திரமா இருக்கே. எனக்கு உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் நான் உங்களை அப்படி எங்கே பார்த்தேன்னு தான் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. அப்படிங்களா? அது என்னன்னா, எப்போ என்னோட நண்பன் ராஜனோட மரணம் ஏற்பட்டுச்சோ அப்போலேருந்து நான் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி எனக்கு எப்படி தோணுதுன்னா, எனக்கு ஏதோ அல்சைமர் டிசீஸ் ஏற்பட்ட மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. எனக்கு சில விஷயங்களும் சில முகங்களும் அடிக்கடி மறந்து போகிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு வயசா இல்லையே கோலு. இந்த அளவுக்கு உனக்கு ஞாபக மறதி ஏற்படுறதுக்கு. இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? இது என்னோட சின்ன வயசு பேராச்சே. இது என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நல்லா கவனிச்சு பாரு ராகேஷ், அப்புறம் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். திவ்யா சொன்னதை கேட்டுட்டு திவ்யாவை ராகேஷ் கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு ராகேஷோட மைண்ட்ல ஒரு பேரிடி விழுந்தது. இது சாத்தியமே இல்லை. உன்னால எப்படி உயிரோட வர முடிஞ்சுது? நீ தான் இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சே. ராகேஷ் இதைத்தான் சொல்லி இருப்பாரு. அப்ப திவ்யாவோட முகமும் உடம்பும் பாதி எரிஞ்சு போன பிணமா மாறிடுச்சு. அவ தன்னுடைய மஞ்சள் நிற கண்ணால ராகேஷை முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சா. திடீர்னு அவளோட மஞ்சள் நிற கண்கள்ல இருந்து நெருப்பு வெளியே வர ஆரம்பிச்சது. சில நொடிகள்ல ராகேஷோட உடம்பு முழுக்க தீ பத்துச்சு. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. என் உடம்புல தீ பிடிச்சிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? யாராவது காப்பாத்துங்க. ஆனா ராகேஷ் ரொம்ப சீக்கிரத்துல ஒரு பாதி எரிஞ்ச பிணமா மாறி தரையில போய் விழுந்தாரு. அப்புறம் திவ்யா புகையா மாறி அங்கிருந்து மறைஞ்சிட்டா. ராகேஷோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு அர்ச்சனாவும் அவளோட பொண்ணு திஷாவும் அந்த அறைக்கிட்ட வந்தாங்க. நான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன்ல, ஆனா அவளை பத்தி நீங்க எதுவும் தெரிஞ்சுக்காம நர்ஸா அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. அவ இங்க இருந்து காணாம போயிட்டா. நிச்சயமா அவ தான் என் அப்பாவை எரிச்சிட்டு ஓடி போயிருக்கணும். நீ இப்ப என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நான் யாரம்மா அப்பாயிண்ட் பண்ணேன்? அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு திஷா அதிர்ச்சியாயி அவங்க அம்மாவை பார்த்துட்டு சொன்னா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லம்மா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இப்படி சொல்லிட்டு திஷாவோட அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மறுநாள் ராகேஷோட இறுதி சடங்கு நடந்தது. போலீஸ் அந்த நர்ஸை தேடினாங்க. ஆனா அந்த நாளைக்கு அப்புறமா அந்த நர்ஸை பத்தி எதுவுமே தெரியல. திஷா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு போலீஸ்காரர்கிட்ட ரொம்ப கோவத்தோட பேசினா. நீங்க என்னங்க போலீஸ், இது வரைக்கும் என் அப்பாவை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கவே முடியலையா? இங்க பாருங்க மேடம், உங்களோட எந்த ஒரு சிசிடிவி கேமராலையும் எங்களுக்கு எந்த ஒரு பொண்ணுமே தெரியவே இல்லை. அப்புறம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நான் இப்படி நினைச்சுக்கவா போலீஸ் இந்த விஷயத்துல எதுவுமே செய்ய முடியலன்னு? மேடம், அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணுமே இல்லாதப்போ போலீஸால் மட்டும் அப்படி என்னதான் பண்ண முடியும்? ஒருவேளை நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அப்போது எல்லா தப்புமே உங்கள் மேலே தானே சொல்லணும். அட, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு நடுராத்திரி 11 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா அது ஒரு நர்ஸாக இருந்ததால் நீங்கள் அவங்கள உடனே வேலைக்கு வச்சுக்குவீங்களா? அந்த பொண்ணை வேலைக்கு வச்சது நான் இல்லை, என் அம்மா தான் வேலைக்கு வச்சாங்க. ஆனால் நாங்கள் அவங்கக்கிட்டேயும் நல்லா விசாரித்து பார்த்துட்டோம். அவங்க இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இதைத்தான் நானும் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் சார். நிச்சயமா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் வந்து இங்கே எங்களோட நேரத்தை வீணாக்குறீங்க. திஷா திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா. அழாதம்மா, கடவுளுக்கு அதுதான் விருப்பம் போல இருக்கு.
ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்க அப்பாவோட சின்ன வயசு நண்பர் ராஜனும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால தான் இறந்து போனாரு. இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னன்னு சொல்றதுமா, எப்ப அவரோட நண்பர் இறந்து போனாரோ அன்னையில இருந்தே அவருக்கு டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு. அப்பாவுக்கு இன்னும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கம்மா? உங்க அப்பாவுக்கு சின்ன வயசு நண்பர்கள்னா ரெண்டு பேரு தான். அதுல ஒருத்தர் தான் ராஜன் யாதவ். அவரோட மரணமும் இந்த மாதிரி தான் மர்மமா நடந்தது. இப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, நிரஞ்சன். அவரு மட்டும் உங்க அப்பாவோட இறுதி சடங்குக்கு வரவே இல்லை. அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு திஷா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அவளோட அப்பாவோட அறைக்கு போய் ஏதோ சோதனை பண்ண ஆரம்பிச்சா. அப்பதான் ஒரு பெட்டிக்குள்ள இருந்த ஒரு போட்டோவை அவ கவனிச்சா. அந்த போட்டோவில் அவங்க அப்பாவோட 3 நண்பர்கள், அவங்க 3 பேரோட அங்க அந்த போட்டோல ஒரு பொண்ணும் இருந்தா. ஓ மை காட், இந்த போட்டோல அதே நர்ஸ் இருக்கா. என் அப்பா இறந்த அன்னைக்கு ராத்திரி இவளை தான் நான் அந்த ரோட்ல பார்த்தேன். அப்புறம் ராத்திரி ஒரு நர்ஸா இந்த வீட்டுக்கு வந்தா. அப்படி அப்பாவுக்கு இவளை முன்னாடியே தெரியும்னா அந்த சமயத்துல அவர் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை? இது அப்படி என்ன ஒரு ரகசியம்? திஷாவோட மனசுல 1000 கேள்விகள் யோசனை எழும்ப ஆரம்பிச்சது. அப்பாவோட சின்ன வயசு நண்பர்கள்ல ஒருத்தர் தான் பாக்கி இருக்காரு, நிரஞ்சன். அப்படின்னா அடுத்த நம்பர் நிச்சயமா அவராத்தான் இருக்கணும். இந்த பொண்ணை பத்தி நான் அங்க போய் தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒருத்தரால மட்டும்தான் இந்த நர்ஸ் யாருன்னு சொல்ல முடியும். திஷா நிரஞ்சன் யாதவோட வீட்டை தேடிக்கிட்டு ராத்திரி சமயத்துல அந்த இடத்துக்கு போயிட்டா. திஷாவை இந்த ராத்திரில பார்த்துட்டு நிரஞ்சனோட மனைவி அதிர்ச்சியோட சொன்னா, யாரும்மா நீ? என்னோட பேரு திஷா. நிரஞ்சன் அங்கிள் என் அப்பாவோட சின்ன வயசு நண்பர். சரி உள்ள வாம்மா. திஷாவும் உள்ள போனா. உங்க அப்பா இறந்து போன செய்தியை கேட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவருக்கு சுய நினைவு திரும்பவே இல்லை. இவருக்கு இப்போதைக்கு மூச்சு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் வீட்லேயே அவருக்கு ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். பாவம், அந்த பொண்ணு நர்ஸ் தான் அவருக்கு பணிவிட செஞ்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. நர்ஸுன்னு சொன்ன உடனே திஷாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகி அவளோட பர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து நிரஞ்சன் ஒய்ஃப் கிட்ட காட்டினான். அந்த நர்ஸ் இவ கிடையாதே. நிரஞ்சனோட மனைவி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஆமாம் இந்த நர்ஸ் தான். இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா? இந்த நர்ஸ் மரணத்தோட நர்ஸ்மா. எந்த ராத்திரி எங்கள் அப்பா இறந்து போனாரோ அன்னைக்கு ராத்திரி இந்த நர்ஸ் தான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டா. எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவளை எங்கேயுமே காணோம். அப்புறம் இங்கே வரும்போது வர வழியில் ராகேஷ் அங்கிள் வீட்டுக்கும் போயிருந்தேன். அவங்களோட மனைவியும் இதைத்தான் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகேஷ் அங்கிள் உடம்பு சரியில்லாம நடந்துட்டு இருக்கும்போது அவரை கவனிச்சுக்கிட்டதும் இந்த நர்ஸ் தானா. திஷா இப்படித்தான் சொன்னா. அப்பதான் நிரஞ்சன் யாதவோட சத்தமான குரல் திஷா அப்புறம் அவருடைய மனைவி காதுல விழுந்தது. திஷா அந்த குரல் கேட்ட திசையை நோக்கி ஓடினவன் நிரஞ்சனோட அறைக்கு போனா. அங்க எதிர்க்க இருந்த காட்சியை பார்த்துட்டு திஷாவோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போச்சு. திஷாவுக்கு முன்னாடி எரிஞ்சு போன பாதி பிணமா ஒரு பெண் தன்னோட மஞ்சள் நிற கண்ணால நிரஞ்சனை முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. அவளோட கண்கள்ல இருந்து நெருப்பு அலை வந்தது. அப்புறம் நிரஞ்சனோட உடம்பு எரிஞ்சு கரியா மாறிடுச்சு. யார் நீ? அப்பதான் பாதி எரிஞ்சு போன பயங்கரமா தெரிஞ்ச அந்த பொண்ணு ஒரு அழகான நர்ஸா மாறிட்டா. நான் உன்னை ஒரு போட்டோவில் பார்த்தேன். ஆனா அந்த போட்டோ ரொம்ப பழைய போட்டோ. இப்போ உனக்கு வயசு ஆயிருக்கணுமே. ஆனா யார் நீ? நான் ஒரு அபாகியசாலி. என்ன இந்த 3 மிருகங்களும் சேர்ந்து கொதறி தன்னோட ஆசைக்கு என்ன பலியாக்கினாங்க. நிரஞ்சன் யாதவ் அப்புறம் ராஜன் யாதவை எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு உன்னோட அப்பா ராகேஷை மட்டும்தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அவனை விரும்பினேன். நான் ஒருத்தி மட்டும்தான் உங்க அப்பா ராகேஷை கோலுன்னு சொல்லி கூப்பிடுவேன். என்னைக்கு முதல் நாள் எனக்கு நர்ஸ் வேலை கிடைச்சதோ அன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ராகேஷ் கிட்ட என்னோட காதலை பத்தி சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியவே தெரியாது ராகேஷ் மனித உருவத்துல இருக்கிற ஒரு மிருகம்னு. அவன் என்னுடைய காதல்ல தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனுடைய 2 நண்பர்களுக்கிட்டையும் என்ன ஒப்படைச்சிட்டான். நான் யாருக்குமே என்னோட முகத்தை காட்டுறதுக்கு தகுதி இல்லாதவளாயிட்டேன். அப்புறம் நான் என் உடம்புல மண்ணெண்ணிய ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டேன். இதை சொல்லிட்டு அந்த நர்ஸ் அந்த இடத்த விட்டு மறைஞ்சா.